ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், ஆன்லைன்லேருந்து நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த டெத் சர்டிஃபிகேட்டில் டிஜிட்டல் சிக்னேச்சரை எப்படி நம்ம வேலிடேட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைன்லேருந்து உங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட்டில் கீழே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் வரும். இதை நீங்கள் வேலிடேட் செய்யணும். இதை நீங்கள் வேலிடேட் செஞ்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் டிக் மார்க் கொண்டு வந்துடும். அந்த மாதிரி டிக் மார்க் இருந்ததுன்னா உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னாக்கா சிக்னேச்சர் வேலிடேஷன் செஞ்சதாக அர்த்தம். ஸோ அப்போ அதை வேலிடேட் செய்கிறதுக்கு நீங்கள் இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல போய்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சிக்னேச்சர் வேலிடேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்னேச்சர் இன்ஃபோ அப்படின்ற இடத்துல ஷோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஷோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ட்ரஸ்ட் ஆப்ஷனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆட் டு ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது ஆட் டு ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகே பட்டன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சர்டிஃபைடு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த செக் பாக்ஸை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய எல்லா செக் பாக்ஸும் எனேபிள் ஆகும். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி எல்லா விண்டோவையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிக் மார்க் வந்துடும், சிக்னேச்சர் வேலிட் அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுற டெத் சர்டிஃபிகேட்டில் சிக்னேச்சரை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வேலிடேட் செஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.